வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொளியை பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளினுடைய ஜெயந்தி பிறந்தநாள் விழா 1856 பிறந்தான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 156 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் பிறந்து. பிறந்தார். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவன் பிறக்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வாழ்ந்து மறைந்தார். என்ன சொல்கிறது அவரை பற்றி? உலகமே பேசுது அவரை பற்றி. உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நாட்டு தலைவர்கள், அதிகமான நாடுகள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர்கள் பட்டியலில் முதல்ல இருக்கிறது மகாத்மா காந்தியாக தான் இருக்கும். அம்பேத்கரும் காந்தியடிகளுமே உலக தலைவர்களிலே முதன்மையாக போற்றப்படுகிறார்கள். இப்போது காந்தியடிகள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வெளிநாட்டில் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர். வெளிநாட்டில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு சாரட்டு வண்டியில் ஏறும்போது அவரை வெள்ளையர்கள் நீ கருப்பினன், இந்தியன் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக வெள்ளையர்கள் சாரட்டிலிருந்து அந்த கோச்சி வண்டியிலேருந்து தள்ளி விட்டதாக தகவல். அதிலிருந்து அவர் வெகுண்டெடுத்து, அப்போ கருப்பாக இருந்தாங்க, அப்போ இந்தியனாக இருந்தால் உங்களுக்கு அடிமையாக இருக்கணுமா? அப்போ நான் படிக்காதவன் என்னை பிடிச்சி தள்ளும்போது நான் இவ்வளோ படித்தவன், மெத்த படித்தவன் என்னை பிடிச்சி தள்ளுறான் அப்படின்னா, அப்போது படித்தவனுக்கோ கருப்பனுக்கோ இந்தியனுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இந்த நாட்டில் எங்கேயுமே தென்னாப்பிரிக்காவில் நடந்தது அது எங்கேயுமே என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெகுண்டிலிருந்து இந்த அறப்போராட்டத்துக்குள்ளே இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு இணைந்து தென்னாப்பிரிக்காவிலேயே இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தில் இணைந்து இன்றைக்கு உலகின் மாபெரும் தலைவர்கள் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பணிவான புகழஞ்சலி நங்கூரம் செலுத்துகிறது. இப்போ இந்த காணொலி எதுக்காக போடணும்னா, இதுதான் வருஷமாக காந்தி ஜெயந்தி தான் கொண்டாடுறோமே. 1948 அவர் இறந்ததுலேருந்து காந்தி ஜெயந்தி அரசு விடுமுறையாக கொண்டாடப்படுது. நீங்கள் எதுக்காக புதுசாக பேச வர அப்படின்னா, இந்த காந்தியடிகள் பிறந்த நாளில், இந்த காந்தியடிகளுடைய இதில் இந்த இப்போ சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 1925 ஆரம்பிக்கப்பட்டது. 1925 ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி 2025, ஒரு நூற்றாண்டு ஆகிறது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்காக மத்திய ஒன்றிய பிஜேபி அரசு நூற்றாண்டு விழாவை நோக்கி, ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு விழாவை நோக்கி தங்க நாணயம் வெளியிட்டிருக்கிறது. இல்லை, காசு வெளியிட்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் நூற்றாண்டு விழாவுக்காக அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கிறது. நாணயமும் வெளியிட்டிருக்கிறது. நினைவு நாணயம், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டிருக்கிறது. இதுக்கு நம்ம இந்த பாருங்கள், காணொலியில் பாருங்கள், இந்த 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 இதை பாருங்கள். நம்ம மு.க. ஸ்டாலின் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். நம்மளுடைய முதலமைச்சர், முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் ஒரு பகிரங்கமாக. அதுக்கு தான் இந்த காணொலி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா, ஒரு நாட்டினுடைய தேச தந்தையை கொன்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்திலிருந்து தோன்றியவன் தான் தேசப்பிதாவை கொன்றுகிறான். அப்போ அந்த தேசப்பிதாவை கொன்னவனுடைய இயக்கத்திற்கு நீங்கள் தபால் தலையும் நாணயமும் வெளியிடுறீங்க அப்படின்னா, இந்த தேசம் எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிறத எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க. இந்த தேசம் என்ன சொல்ல வருகிறது? இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவுக்கான அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிட்ட இந்த காரணத்தினால இந்த தேசத்திற்கு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம், மத்தியில் ஒன்றியில் ஆளக்கூடிய பிஜேபிங்கிற ஒரு கட்சி இந்த இந்திய மக்களுக்கு, இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு
தேசத்தந்தையும் ஒன்றுதான். அவனை கொன்ற அந்த மகாத்மாவை கொன்ற அந்த தெருப்பொறுக்கி, பிச்சைக்காரன் நாயி, அந்த சேதுரா நாதுராம் கோட்சேயா, அந்த கோட்சேயும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம். உலகின் முதல் பயங்கரவாத இயக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம கமலஹாசன், காதல் இளவரசன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. உலகின் முதல் பயங்கரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன். இந்த உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிறதும் ஆர்எஸ்எஸ் தான். முதல் பயங்கரவாத இயக்கம் மட்டும் இல்லை, முதல் பயங்கரவாத தாக்குதல் மட்டும் அல்ல, முதல் சொல்றது இல்லை, பெரிய உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத ஒரு இயக்கம் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் தான். இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு அஞ்சல் தலையும் நாணயமும் நினைவு நாணயமும் வெளியிட்ட ஒன்றிய அரசே, பிரதமர் மோடி அவர்களே, இந்த இயக்கம் இந்த நாட்டிற்கு என்ன சேவை செஞ்சிருக்குது? இந்த தேசத்திற்கு நீ தபால் தலை கொடுக்க வேணான்னு சொல்லலை, நீ நாணயம் வெளியிட வேணான்னு சொல்லலை, அதெல்லாம் அரசினுடைய கடமையை செய்யுது. ஆனால் ஒரு சாதனை பண்ணியிருக்கணும்ல, ஒரு சாதனை பண்ணியிருக்கணும்ல, ஒரு விஷயத்தை இந்த நாட்டுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கணும்ல. ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரே ஒரு நல்ல விஷயத்த மட்டும் அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாணயம் வெளியிட்டிருக்கலாம். இந்த தேசத்திற்கு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கங்கிறது ஒரு ஒரு படிப்பினையை கொடுத்துருக்குது, ஒரு 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 பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்குது. இந்த இயக்கம் பண்ணின மாதிரி இந்த உலகத்தில் யாரும் பண்ணதில்லை. இல்லை வேணாம், சின்னதாக ஒரு சாதனை சொல்கிறா, டேய் கோபம் வருதுங்க. எப்படிங்க நீங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குற மக்கள் யாராவது ஒருத்தர் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த நாட்டிற்கு செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம், சரி இந்த பிஜேபி செஞ்சது தான் ஒரே ஒரு நல்ல காரியம், மக்களுக்கு நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு இதை தியாகம் பண்ணியிருக்கிறோம், இந்த இயக்கத்துக்கு இதை தியாகம் பண்ணியிருக்கோம். ஊனா காந்திஜியை குறை சொல்கிறது. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா காந்திஜியை சுட்டு கொண்டு, அவரை எப்பயோ சுட்டு கொண்டு 1948 சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் சுட்டு கொண்டு நான் 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணுது, படத்தில் சுடுது, ரத்தம் ஒழுகுது. அப்படி அதை செட் பண்ணியிருக்காங்க சினிமாவில். இந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா ரத்த பலூனை கட்டிக்கிட்டு வச்சுருப்பாங்க. அதில் சுட்டோன்னே அப்படியே ரத்தம் வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு காந்தியோட படத்தை செஞ்சு அந்த படத்தை சுடுது, அதில் ரத்தம் வழிஞ்சு ஓடுது. அதை ஒரு 10 பேர் நின்று ரசிக்கிறான். ஒரு வக்கர புத்தி, அது ஃபேமஸான அந்த எம்பி ஆவார், எம்பின்னு நினைக்கிறேன். அந்த பேர் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அவர் சுட்டு கொண்டதை, அந்த படத்தில் சுட்டு கொண்டதை நான் நேராக அந்த காணொலியில் பார்த்தது இன்னமும் என் கண்ணு முன்னாடியே இருக்குது. அப்போது ஒரு தேசத்தந்தையை, தேசப்பிதாவை சுட்டு கொன்ற ஒரு 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 கேடுகட்ட கேவலமான அயோக்கியனுடைய அந்த இயக்கத்திற்கு தபால் தலையும் நினைவு நாணயமும் வெளியேற்றிய அரசு படத்தை வரைஞ்சி வச்சு அதை தேசப்பிதாவை தேசம் மட்டுமல்ல உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனை சுட்டு கொன்ற ஒரு பொம்பளை அந்த படத்தை சுட்டு கொள்ளுது. இதே வெளிநாட்டில் எங்கேயாவது சுட்டு கொண்டா விட்டுருவாங்களா? இதே வேறு எந்த நாட்டிலேயாவது அந்த நாட்டினுடைய தேசத்தந்தை, தேசப்பிதாவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை ஒரு இயக்கம் சுட்டு கொன்றால் அந்த நாடு சும்மா விடுமா? அந்த மனிதனை, அந்த இயக்கத்தை சும்மா விடுமா? 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கங்க. 1 முறை 2 முறை 3 முறை தடை செய்யப்பட்ட, இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட மட்டமான இயக்கம் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்க்கு நீ நூற்றாண்டு விழாவுக்கு நீ தபால் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடுற அப்படின்னா, அதுவும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வரையறை இருக்குது. ஒரு மதசார்பற்ற நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருக்கணும், ஒரு மதவாத கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்குது. இந்த வரையறையெல்லாம் தாண்டி நீங்கள்
இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்களே! என்னானுங்க சொல்றது? பார்க்குற மக்கள் சொல்லுங்க. உண்மையிலே உங்களுக்கெல்லாம் நெஞ்சு வலிக்குதா இல்லையாங்க? இந்த தேசம் எதை நோக்கிங்க போயிட்டுருக்குது? இன்னும் ஒண்ணு நீ இன்னும் என்ன என்ன கேவலமான ஒரு வேலைய பண்ணியிருக்கலாம் நீ. இன்னும் கூட ஒரு சிறப்பான கேவலமான ஒரு வேலைய கூட பண்ணியிருக்கலாம். நீ நாதுராம் கோட்சேக்கே நீங்க வந்து ஒரு தபால் தலைய வெளியிட்டிருக்கலாம். இது அவ்வளவு அத விட கேவலமான ஒரு இயக்கம். ஒரு செயல் இது. இன்னும் அடுத்த வருஷம் இத கூட செஞ்சாலும் செய்வீங்க. நாதராம் கோட்சேக்கே ஒரு க தெவ ஒரு 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 நினைவு நாணயம் வெளியிட்டு, ஒரு அஞ்சல் தலையும் வெளியிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா, நீங்க செஞ்சிருக்கிறது அவ்வளவு பெரிய கொடுமையான செயல். இது நாதுராம் கோட்சேயை காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சேக்கு புகழஞ்சலி செலுத்துற மாரி, அந்த இயக்கத்தை கொண்டாடுகிற மாதிரி. அப்ப தேசப்பிதாமி எதுக்கு ஒருத்தர் காந்தியடிகள வச்சிருக்கீங்க? ஏன் கொண்டாடுறீங்க? ஒரு படத்த நீக்கிட்டு பேசாத சாவர்கரையும், இல்ல நாத்துராம் கோட்சேயையும் வச்சு கொண்டாடிட்டு போயிரலாமே! இவர்கள் தேச தந்தையை இன்னும் சொல்லப்போனாக்க தே தே இன்னொரு 25 வருஷம், 30 வருஷம் கழிச்சு இந்த வரலாறெல்லாம் மக்கள் மறந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நம்ப அ நாதுராம் கோட்சேய கொன்றதே மகாத்மா காந்தி அப்டின்னு சொன்னாலும் சொல்லுவாய்ங்க. என்ன சொல்லுவாங்கன்னு நம்ப முடியலங்க. எது வேணாலும் செய்வாய்ங்க போல இருக்குது. ஏங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இதெல்லாம் நல்லா இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எத்தன தடவ தான் சொல்றது கருமத்த. அ அப்போ நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க இந்த தேசத்திற்கு? எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கமும், எங்களுடைய பார்ப்பனியர்களுடைய பார்ப்பனியத்தினுடைய பெருமையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு நல்ல காரியம் அவங்க செஞ்சதில்ல. செஞ்சது பூரா 4G வேல, 420 வேல இதுதான் செஞ்சிருக்காய்ங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கம் செஞ்சது ஒண்ணு கூட நல்ல விஷயம் இல்ல. ஆனாலும் அதை நம்ம வந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில ஒரு இந்திய அரசு, மத்திய ஒன்றிய அரசு அதை தூக்கி கொண்டாடுகிறது என்றால், இந்த தேசத்தினுடைய நிலைமையை நம்ம யோசிக்கணும். இந்த தேசம் நம்மள கொண்டு எங்க கொண்டு வைக்க போகுதோ, நினைக்கும்போது பகீருங்குது, பக்குங்குது. அ என்ன சொல்ல வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நாங்க இப்படிதான் சொல்ல வராங்களோ, இல்ல இப்படிதான் இத தான் ஏத்துக்கிட்டு தான் நீங்க இந்த மக்கள் பூரா வாழணும் அப்படின்னு சொல்ல வராங்களோ, பாசிசத்தை பச்சையாக விதைக்கிறார்களோ புரியல. பார்க்குற மக்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நான் ரொம்ப சிந்திக்கிறேங்க. ரொம்ப சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேங்க. திருப்பி இன்னொரு முறை 4வது முறையாக இந்த ஆட்சி மலர்ந்தால், பிஜேபி ஆட்சி மலர்ந்தால், இதனுடைய நிலைமையை இந்த இந்தியாவினுடைய நிலைமை இந்த ஆட்சி இனிமேல் 4வது முறையில எப்போ இந்த கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு, இந்த ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் வருதோ, அப்போ இந்த நாடு இவ்வளோ சுபிட்சமா கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. நன்றி, வணக்கம்.